அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே கௌரி சீரியல் ஃபார் ரிவ்யூ. நம்மளோட கௌரி சீரியலில் இன்றைக்கி என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகளாக நடக்க போகுதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று ஏன் வீடியோ போடலாம், எனக்கு சீரியல் ரிவ்யூ பண்ணவே பிடிக்கலிங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கௌரி பாப்பா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வேண்டுதலாக பரிகாரமாக செஞ்சிட்ருக்கும் போது இந்த வீணாவும் அவங்க மாமியாரும் நிறைய கஷ்டத்தையும் நிறைய கொடுமையும் கொடுத்துட்டாங்க. எப்பயுமே தீய சக்தி தான் ஜெயிச்சுட்டு இருக்குது. எப்போ நல்ல சக்திக்கு பவர் கொடுத்து என்றைக்கு நல்ல சக்தி ஜெயிக்க போகுதுன்னு தெரியலைங்க. கடைசியாக தீமிதித்தல் வேண்டுதலில் மட்டும் கௌரி பாப்பா நல்லபடியாக வேண்டுதலை முடிச்சிட்டாங்க. இது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பக்கம் கோர்ட்டில் துர்காவை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது இப்படியே போய்ட்டு இருந்தால் கதை பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்லைங்க. உங்களுக்கும் அப்படி தான் தோணுதுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என்றைக்கு தான் கௌரி பாப்பாவுக்கு தெய்வ சக்தியை கொடுத்து தீய சக்தியெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற மாதிரி செய்வாருன்னு தெரில. இது ஒரு பக்கம் இருந்தாலையும் எப்படி துர்காவை இப்போ வெளியே வர போகிறாங்கன்றது தான் விஷயம். அம்மனே நேரில் வந்தால் மட்டும்தாங்க இனிமேல் கதை வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, இந்த கதையை கொண்டு போகிறாங்கன்னு தெரியலைங்க. அப்படியே ரெகுலராக வந்து கதை பார்த்துட்டு இருந்தேன். என்னாலேயே துர்காவுக்கும் கௌரிக்கும் நடக்கிற கொடுமையை பார்த்து என்னால் சீரியல் பார்க்கவே விருப்பம் இல்லாத போயிடுச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு முதன்மை வரையினா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.